வணக்கம் சிச்சு டிவி நேயர்களே. நம்ம இன்னைக்கு தெனாலி ராமன் கதையில 7வது எபிசோட பார்க்கலாம். தெனாலி ராமனும் கத்திரிக்காய் காயும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி விஜயநகரத்தை ஆட்சி புரிகிற மாமன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் அவருக்கு ரொம்ப பிடித்தமான காய் கத்திரிக்காய். விஜயநகரம் நல்ல கலைகளையும் ஒரு நல்ல எக்கனாமியும் கொண்ட ஒரு சிட்டி. ஒரு நாள் வெயில் நல்லா பல பல நடிச்சிட்டு இருக்கு. ஆனை நடந்து போயிட்டு இருக்கு. மயில் தன்னுடைய தொகையை அழகா விரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஒரு சிப்பாய் விஜயநகர பேரரசுக்கு வெளியே காவல் காத்துட்டு இருக்காரு. உள்ள நம்ம ஹீரோ தெனாலி ராமகிருஷ்ணன் மற்றும் தாத்தாச்சாரியார், மாதவராயர் மற்றும் பல கவிஞர் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ராஜா இப்படி சொன்னாரு: நான் நாளை அனைவருக்கும் விருந்து கொடுக்க விரும்புகிறேன். நம் தோட்டத்தில் கத்திரிக்காய் மிகவும் நன்றாக விளைந்துள்ளது. அனைவரும் நாளை தவறாமல் என் வீட்டிற்கு விருந்துக்கு வந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரியே அவரோட வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. ராஜாவும் அதை பார்த்து நல்லா ரசிச்சாரு. எல்லாருக்குமே அந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் சாப்பிட்டதே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராஜா அந்த கத்திரிக்காய்க்கு செப்பரேட் ஃபார்ம் பண்ணிட்டு வச்சு நல்லா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் கார்டியன்ஸ்லாம் வச்சு ரொம்ப நல்லா சேஃபா பாத்துக்காத்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே நல்லா மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தெம்பா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதில் தெனாலி ராமருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு அந்த கத்திரிக்காய். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்போ வீட்டுக்கு அவரோட ஒய்ஃப் கிட்ட, அதாவது சாரதா தேவி அவங்க ஒய்ஃப் கிட்ட இப்படி சொல்றாரு: சாரதா, இன்னைக்கு விருந்துக்கு போயிருந்தால அவங்க ஒரு ஸ்பெஷல் கத்திரிக்காய் தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் நான் சாப்பிட்டதே கிடையாது. இப்போதான் தெரியுது ஏன் எங்கள் மன்னர் அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மிங் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சாரதா தேவி இப்படி சொன்னாங்க: என்னங்க சொல்றீங்க? கத்திரிக்காவா? கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சா? என்னங்க நீங்க மட்டும் சாப்பிட்டா எப்படிங்க? எனக்கும் வேணும், நம்ம பையனும் சாப்பிடணும். தயவு செஞ்சு எப்படியாச்சும் அந்த கத்திரிக்காவை எங்களுக்கும் எடுத்துட்டு கொடுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தெனாலி ராமன் இப்படி சொன்னாரு: சாரதா, என்னம்மா சொல்ற? ராஜா எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாரு. நாங்கள் போனோம், சாப்பிட்டோம். அவர் நிறைய பேரை வச்சு அந்த பாதுகாத்துட்டு இருக்காருமா அந்த ஃபார்மை. நாங்கள் எப்படி கொண்டு வர முடியும் இப்போ? ஐயோ ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நீயும் சாப்பிடணும், பையனும் சாப்பிடணும். சரி, நான் எப்படியாச்சும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் தெனாலி ராமன் என்ன பண்ணாருன்னா, ராஜாவோட அந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் திருட்டுத்தனமாக போயிட்டு திருடினார். 3 கத்திரிக்காவை திருடிட்டு வந்துட்டாரு. திருடிட்டு சாரதா தேவியோட கையில் கொடுத்தாரு. இதோ சாரதா, நீ கேட்ட மாதிரி நான் கத்திரிக்காய் கொண்டு வந்துட்டேன். நீ போய் சமைமா அப்படின்னு சொன்னாரு. அப்பாடா, ரொம்ப நன்றிங்க, நான் போய் சமைச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம பையனுக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சாரதா தேவி கிளம்பிடுவாங்க. அவங்க எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தெனாலி ராமனும் அவங்க ஒய்ஃபும் சாப்பிட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க பையன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். தெனாலி ராமன் யோசிப்பாரு, இவனுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கிற பையன் மேல ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிப்பாரு. டேய் கண்ணா, மழை வருது, எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு எழுப்புவாரு. நல்லா எழுப்பி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க மனைவி சாரதா. அவனும் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுவான். இது வரைக்கும் வாழ்நாளம் அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட்டதே இல்லைன்ற மாதிரி நல்லா ஒரு கட்டிடுவான். ஃபுல்லாக சாப்பிடுவான் அவனும். அதை தெனாலி ராமன் அவங்க ஒய்ஃபை நல்லா ரசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம பையன் எவ்வளோ நல்லா சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுமே ராஜாவோட கத்திரிக்காய் தோட்டத்தில் 3 கத்திரிக்காய் காணுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா பாதுகாக்கிறார் இல்லைங்களா? அதனால 3 கத்திரிக்காய் காணாமல் போகிறது தெரிஞ்சு போச்சு. தாத்தாச்சாரியார் எப்பவுமே உங்களுக்கு தெரியும்ல, அவர் தெனாலி ராமனுக்கு ஃபுல் ஆப்போசிட்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு தான் அவங்க வீட்டில் வச்சாங்கன்றது தாத்தாச்சாரியார் எப்படியோ மூக்குப்பிடி பிடிச்சிட்டாரு. டவுட் ராஜா கிட்ட சொன்னாங்க. தெனாலி ராமன் தான் திருடினாரு, ஸோ அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட தாத்தாச்சாரியார் சொல்லுவார். அதுக்கப்புறமா தாத்தாச்சாரியார் என்ன பண்ணுவார், தெனாலி ராமனை போய் கூப்பிடுவார். அவரை ராஜா கிட்ட கூப்பிட்டுட்டு பேச வைப்பார். ராஜா எப்படி கேட்டார்: தெனாலி, என்ன உங்க வீட்டில் இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பா? நீ தான் பண்ண தோட்டத்தில் திருடுனியா? ஐயா, நான்லாம் திருடல ஐயா. எங்க வீட்டில் இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்புல எதுவும் கிடையாது, நாங்கள் வேற குழம்பு தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சாமர்த்தியமா சொல்லிடுவாரு. தாத்தாச்சாரியர் இல்ல இதுதான் அந்த கத்திரிக்காய், போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ராஜா என்ன பண்ணுவாரு, தெனாலி மேலே ரொம்ப அன்பு இருக்கு, அவர் மேலே எல்லாமே அவருக்கு பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கு இல்லையா? அதனால சரி விட, ஒருவேளை தெனாலி ராமன் இருக்க மாட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா போ, சரி ஓகே தெனாலி ராமன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஆனா நம்ம எதிரி அதை தாத்தாச்சாரி என்ன பண்ணுவார் தெரியுமா? போயிட்டு அந்த குழந்தைய போய் கூட்டு வருவார். குழந்தைங்கன்னா போய் சொல்லாது இல்லையா, கடவுளுக்கு நிகர் தானே, அதில் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய போய் கூட்டு வருவார். கூட்டிட்டு கேட்பாரு, என்ன சாப்பிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். நேற்று நைட் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தீவிரமாக விசாரிப்பாங்க அவங்க கிட்ட. அந்த குழந்தையும் இப்படி சொல்வான், நேற்று நைட்டு நான் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டேன், செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் அந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். அதுக்கு தெனாலி ராமன் எப்படி சொல்வார், அவன் கனவு கண்டிருக்கான், அந்த கனவை தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். அது தாத்தாச்சாரியருக்கு எப்படி கேட்பாரு, நீ எப்போ சாப்பிட்ட, என்ன சாப்பிட்ட, எப்படி நடந்தது, எல்லாமே கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அதுக்காக இப்படி சொல்வான், நாலு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா அப்பா வந்தாங்க. அப்பா
என்னை எழுப்புனாங்க, மழை வருதுன்னு சொல்லிட்டு என்னை மலையில் எழுப்புனாங்க. எழுப்புனதுக்கப்புறமா அம்மா வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் கத்திரிக்காய் குழம்பு. நான் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. நான் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்குறதுக்கு போயிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுவான். ராஜா சிரிச்சிட்டு, அப்போ இது உண்மையாலுமே நம்ம கனவு தான் போல இருக்கு. தென்னாலி ராமன் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் கத்திரிக்காய் குழம்புலாம் எதுவுமே கிடையாது. இந்த குழந்தை வந்து கனவு கண்டுதான் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கு. நேற்று தான் மழையே பெய்யலையடா, அப்புறம் எப்படி கத்திரிக்காய், அப்புறம் மழை எப்படி வந்திருக்கும், அதுக்கப்புறமா எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும், இது எல்லாமே ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து நினச்சிருவாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கோம். அவங்களால திருடனை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி விட 3 கத்திரிக்காய் தானேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து தென்னாலி ராமன் ராஜாவை தனியாக பார்ப்பார். பார்த்ததுக்கப்புறமா உண்மையை சொல்லிடுவார். ராஜாவே, நான் தான் அந்த 3 கத்திரிக்காவை திருடினேன். நான் இங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போனேன்னா அந்த கத்திரிக்காய் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். என் ஒய்ஃப் வந்து நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்களே, நானும் என் பையனும் சாப்பிட வேணாமா, எனக்கு கத்திரிக்காய் வேணும், தயவு செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உண்மையை சொல்ல போனோன்னா எனக்குமே அந்த கத்திரிக்காய் திருப்பி சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் திருட மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவார். ராஜா வந்து இப்படி சொல்லுவார், தெனாலி நீ ரொம்ப புத்திசாலி. உன் குழந்தைய என்னம்மா ஒரு ட்ரெயின் பண்ணியிருக்க, ஃபஸ்ட்டு அவன் சொல்ல விடாமல் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாரு. நான் தான் பண்ணறேன். குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவன் மேலே தண்ணி தெளிச்சிட்டு மழை வர்றதுன்னு சொல்லிட்டு எழுப்பினதுக்கப்புறமா அவனுக்கு என் ஒய்ஃபை வந்து சாப்பாடு கொடுக்க சொன்னேன். அவன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டதுக்கப்புறமா படுக்க வச்சுட்டேன். நான் ஏன் இதை பண்ணேன்னா, எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு விசாரிப்பீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவனுக்கே மறக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணேன், அவனை ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ராஜா வந்து திருப்பியும் உன்னோட புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன், ஆனால் நீ பண்ணது வந்து ரொம்ப தப்பு, நீ திருடி இருக்கக்கூடாது, ஆனால் நீயே வந்து சொல்லிட்டேன்றதால நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நெக்ஸ்ட் டைம் வந்து தயவு செஞ்சு திருடாதப்பா, எப்பனா வேணும்னா என்கிட்டே கேளு, நானே உன்ட்ட கொடுத்துறேன் கத்திரிக்காவை அப்படின்னு சொல்லுவார். அடுத்து தெனாலி ராமன் வாழ்வில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள அடுத்த அத்தியாயத்தை தவறவிடாதீர்கள். கதை தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சீச்சோ டிவி சேனலை.